சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு ரசித்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை கொடுத்த பிரேமானந்த் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இதில் அவர் எதிர்பார்த்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னே சொல்லலாம். சந்தானம் வழக்கமான ஸ்டைலுக்கு மாறாக டயலாக் டெலிவரி மற்றும் பாடி லாங்குவேஜ் கனெக்ட் ஆகவே இல்லை. மாறனை தவிர மற்ற நடிகர்கள் வரும் காட்சிகள் சிரிப்புக்கு பதிலாக சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் சுவாரஸ்யம் கூட்டியிருந்தால் ரொம்ப ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். வழக்கம் போல் சந்தானம் தன் கூட நடிக்கிற நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரும் பர்ஃபார்ம் செஞ்சுருக்காரு. வழக்கமான கவுண்டர் டைலாக்கு பதிலாக சிட்டி பசங்களை போல் ப்ரோங்கிற வார்த்தையை பேசி இருப்பது கொஞ்சம் ரசிப்புக்கு பதிலாக எரிச்சல் கூட்டுற மாதிரி இருந்துச்சு. புதிய ஹேர் ஸ்டைல் அவருக்கு செட்டே ஆகலை. கதாநாயகியான கீர்த்தி திவாரிக்கு நல்ல ரோல் இருந்தும் பெரிய அளவில் பர்ஃபார்ம் செய்யவே இல்லை. அதற்கு பதிலாக கஸ்தூரி யாசிகா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் மற்றும் நிழல்கள் ரவி 2 பேருமே சட்லான நடிப்பை கொடுத்துருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி இவங்க வர காட்சிகள் ரொம்பவே கலகலப்பாம் மற்றும் மாறன் இவங்க வர காட்சிகள் எல்லாமே ரொம்பவே கலகலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தீபக் குமாரோட ஒளிப்பதிவு படத்தை பழிச்சிட வச்சிருந்துச்சு. இசைகள் பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. பின்னணி இசை பரவாயில்லன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா டிடி சீரியஸில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த படம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் காமெடி இந்த படத்தில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு ஏமாற்றம் தான். முந்தைய பாகத்தில் கதையோட காமெடியும் இருந்துச்சு. இதில் கதை எங்கன்னு கேட்க தோன்ற அளவுக்கு இருக்குது. வெறும் காமெடியை மட்டும் வச்சு முழு படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மையமாக வச்சு நகர்த்தி கொண்டு போக முயற்சி செஞ்சுருக்காங்க. படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லாதனால பெரிய மைனஸாக இருக்குது. இவங்க சண்டை போடுவது பேயுடனா அல்லது மனுஷங்களோடனாங்கிறது தெரியாத அளவுக்கு திரைக்கதையில் தெளிவே இல்லை. டிடி நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சலிப்புன்னு தான் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் படத்தை பார்த்துட்டு என்னோடய ரேட்டிங் 5க்கு 2.5 தான் கொடுப்பேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.